டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எலிஜிபிலிட்டி என்ன புக்கு, என்ன பாடம், என்ன மார்க் எடுத்தால் நம்ம வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். எலிஜிபிலிட்டி குறைஞ்சது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயசு குறைஞ்சது 18 வயது. சில பதவிகளுக்கு வேறுபாடு இருக்கும். வயசு உச்சவரம்பு பதவி மற்றும் சமூக பிரிவை பொறுத்து மாறுபடும். இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன புக்கு படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். 6ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம், 7ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம், 8ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம், 9ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம், 10ஆம் வகுப்பு சமச்சீர் புத்தகம், பொதுத்தமிழ் புத்தகம், நடப்பு நிகழ்வுகள். இது போதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. நெக்ஸ்ட்டு டாபிக் சிலபஸ் என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுத்தமிழில் இலக்கணம், இலக்கியம், தமிழறிவு. பொது அறிவில் அறிவியல், வரலாறு, புவியியல், இந்தியா. வரலாறில் இந்தியா, தமிழ்நாடு, உலக வரலாறு. இந்திய அரசியல் டாப்பிக்கில் அரசியலமைப்பு, அரசாங்கம், அரசியலமைப்புகள். இந்த டாப்பிக்கை பார்ப்போம். புவியியலில் என்ன படிக்கணும்னா, இந்தியா, தமிழ்நாடு, உலகம் இது மாதிரி படிக்கணும். பொருளாதாரத்தில் இந்தியா பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம். அறிவியல் சிலபஸில் இயற்பியல், வேதியியல், உயிரியல். நடப்பு நிகழ்வில் தேசியம், சர்வதேசம், மாநிலம். இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். அப்புறம் எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ கேள்வின்றதை பற்றி பார்ப்போம். மொத்தம் 200 கேள்வி, மொத்தம் 300 மதிப்பெண். பொதுத்தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் 100 கேள்வி, 150 மார்க்கு. பொது அறிவில் 75 கேள்வி, 112.5 மார்க்கு. திறனறிவு மேக்ஸில் 25 கேள்வி, 37.5 மார்க்கு. மொத்தம் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸுன்னா 90 மார்க் எடுத்தால் பாஸு. 220 மார்க்கு மேலே எடுத்தால் நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஓரளவு சான்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி ஒரு இது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.